Lingam Vasthu அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்ல 2BHK உள்ள அருமையான வரைபடத்தை பார்க்குறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய வடகிழக்கு மூலை ஈசான மூலையில் விளக்கு ஏற்றுங்க, தீபம் ஏற்றுங்க, நல்லெண்ணெயில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நம்ம வீட்டில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து அனுப்பப்படுவாங்க. ஸோ நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததியர்கள், பேரன் பேத்திகள் நலமாக இருக்கணும் ஆசீர்வதிக்கிறதுக்காக வருவாங்க. தர்ப்பணம் திதி கொடுங்க. வரைபடத்தை பார்ப்போம். 28:39 உள்ள ஈஸ்ட் பேசிங்கில் அருமையான ஒரு வரைபடம். 5Gங்கிறது என்ன அப்படின்றத முதல் பார்ப்போம். ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயுமூலை. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயுமூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். 5G பார்த்துட்டோம். 4Cங்கிறது என்னது? என்ட்ரன்ஸு ஈசான்யத்தில் இருக்கணும். ஹாலு, டைனிங், கிச்சன் அக்னி மூலையில் கொடுக்கப்பட்டிருக்கு. கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், சர்வீஸு, வாயுமூலை ஒரு 16க்கு ஏற்ற ஒரு பெட்ரூம், ஜன்னல், கபோர்டு கன்னி மூலையில் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பீரோ இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபண்டமெண்டல் பெஸ்ட்டு பிளானு. 28:39க்கு 137 குழி. இது 34க்கு தான் நான் சிதம்பர பதத்தில் வகுத்ததில் கிடைச்சது தான் 137 குழி கருடமனை. 99 வருடம் இந்த கட்டடம் ஆணி கூட அடிக்க முடியாது. வயது பொறுத்ததில் இவ்வளவு நலமாக இருக்கும். மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகம். இப்போ இந்த வரைபடம் நம்ம பார்த்துட்டோம். 1/10/19/28 பிறந்தவர்களுக்கு யோகம். சிவன் டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், எம்பெருமான் சிவபெருமான ஈசான மூலை வடகிழக்கு மூலை வழியாக உள்ளே போங்க. இது ஒரு பெஸ்ட்டு பிளான். இப்போ இது சந்திர திசை நடப்பவர்களுக்கு எவ்வகையான சிறப்பை கொடுக்கும்? சந்திர திசைங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உயர்வையும் பெரிய அளவில் சம்பாத்தியத்தையும் கொடுக்குமா. சந்திர தசை கடகராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, இல்லை தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு திசை நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அவங்க எல்லாம் கிழக்கு திசையை வச்சு கட்டிக்கலாம். சந்திர தசை நடக்கும்போது வடமேற்கு கார்னர் மனையும் பொருந்தும். அவங்க நீர்நிலைகள் அருகில் வீடு கட்டுறது நல்லது. அதுக்கப்புறம் சங்கு வச்சு வீடு கட்டணும். சங்கு, ஸோ பால் சங்கு, வலம்புரி சங்கு வச்சு வீடு கட்டுறது. ஈசான மூலையில் தலைவாசலில் உள்ள வைக்கிறதும், பூஜை அறையில் கன்னி மூலையில் இதில் சின்னதாக நம்ம இந்த இடத்துல நம்ம அல்லது இந்த இடத்துல நம்ம பூஜை அறையில் கபோர்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். ஸோ சங்கு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அடியன் இந்த பிளான் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் பிங்க் கலர் வர்ணம் தீட்டிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுங்க, ஏன் நல்லா சேமமாக இருந்தீங்கன்னா காசிக்கு ஒரு இடம் போயிட்டு வாங்க, மவுண்ட் கைலாஷ் போயிட்டு வாங்க. இந்த வரைபடத்தில் நம்ம இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட், குழிக்கணக்கு, கார்னர் ஜாதகம், இந்த 5மே சரியாக செயல்படுற மாதிரி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி தான் அடியனும் வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த ஃபீல்டுக்கு 31 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க என் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க, நீங்கள் வரைபடம் இன்னும் தெளிவாக போடணுங்கிறது. ஸோ இன்னும் நான் திருத்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அனுப்பி வைங்க. நிச்சயமாக நான் அதன்படி செயல்பட்டுக்கிறேன். ஏன்னாக்கா நான் ஃபீல்டில் டாக்டரு, லாயரு, போலீஸ் இவங்களை திருப்திப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு கடினம். அடியன் அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தி தான் இந்த ஃபீல்டில் எவ்வளவு சிறப்பாக செயல்படணும், இந்த மாதிரி ஒரு வரைபடம் எப்படி அமைக்கணும், இவங்களுக்கு நிறைய வரைபடங்களும் கொடுத்துருக்கேன், வீடும் கட்டி கொடுத்துருக்கேன். அடியன் இருக்கின்றது மதுரை. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, உங்களுக்கு தீராமல் இருக்குது, உங்கள் வாஸ்து தவறாக இருக்குது அப்படின்னாக்கா இது ஓப்பன் போன டெக்னிக் அப்படின்றது ஒரு டெக்னிக் இருக்குது. அடியன் படிச்சிருக்கிறேன், அதன்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லைக் யூ, தேங்க்யூ. இது ஒரு தாரக மந்திரம். ஸோ இந்த 5ம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு காலையில் 108 தடவை, சாயந்தரம் 108 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தப்பு நடந்திருந்தாலும், உங்கள் ஆரோக்கியத்தில் கேடு இருந்தாலும், உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் சேர வேண்டியது, குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான காரிய தடைகள், இல்லை யாரோ உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. புற்றுநோய் குணமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைப்பார்கள், குழந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறை இருக்குது, சரியாகலை, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி செய்தோமேயானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது சேரும்.
இந்த டெய்லர் தொழிலில் ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு சிறப்பு குறையோடையே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, நிறைய கடன்லேயே இருக்கிறவங்க நிறைய பேர்களை நான் பார்த்துருக்குறேன். டெய்லர் தொழிலில் இருக்கிறவங்க ஏன்னாக்கா அவங்க வந்து ஒரு துணியை கொண்டு போனோன்னு பல பகுதிகளை வெட்டிடுவாங்க. தைக்கிறவர் கூட நல்லா இருக்கிறாரு, இவங்க வெட்டி அதுக்கப்புறம் சேர்க்கறது வேற. இவர் வெட்டுறாரு இல்லையா, அப்போது அதுக்கப்புறம் கை தனியாக கால் தனியாக அதுக்கப்புறம் வந்து சேர்க்கறது ஒருத்தவர். அப்போ அவங்களுக்கு பல வழிகளில் வந்து பொருளாதாரத்தில் குறை இருந்து நிறையானவங்க இருக்காங்க, குறையோடவே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பியூட்டி பார்லர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிக்கிறவங்க, இந்த ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களாக்கா, திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சார் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏசுவாங்க, இல்லைன்னா பேசுவாங்க, இல்லைனாக்கா ஏதோ ஒரு வழியில் இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படும். ஸோ அதனால் அவங்க வந்து சிறப்பாக இருப்பதற்கு இவங்க வீடுகள் வாஸ்து குறையோடு வாழ்ந்துட்டுருக்கிறது அடியேன் பரிசீலனை பண்ணதில் நான் உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். டெய்லர் தொழில், பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வீடியோ பிடிக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க, இவங்க வீடுகளில் வந்து ஏதோ ஒரு வாஸ்து குறை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சுக்கிரன் நல்லா இருந்தால்தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு போக முடியும். சுக்கிரன் ரொம்ப உச்சமாக இருந்தால் அதை நம்ப மாட்டாங்க. அதனால் இதில் இருந்து சரி பார்த்து மாறினவங்களும் இருக்காங்க. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. உங்களுக்கு பிளான் தேவைப்பட்டால் இந்த 2 நம்பர்களில் ஒரு நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.